அண்ணா ஒரு கரும்பு அண்ணா சர்க்கரையே இல்லை, சர்க்கரை போடுங்க. சர்க்கரையா? இது கரும்பு ஜூஸ் பா. கரும்பு ஜூஸ்ல சர்க்கரை போட மாட்டாங்க. கரும்பு ஜூஸ்னா சர்க்கரை நம்ம போடுங்க. லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. ஆ. கரும்பு ஜூஸ்ல சர்க்கரை போடுவாங்களா? அறிவில்ல முண்டம். சோறு தின்றியா? பாக்கிறதுக்கு பச்சை புள்ள மாதிரி இருக்கிற. காலங்காத்தால வத்தி கொளுத்துறதுக்குள்ள வார்த்தையை வாங்கி கட்டிக்காதடா. எங்கேயாச்சும் போய் ஒளி. பாத்தீங்களா, கரும்பு ஜூஸுக்கே சக்கரை கேட்டு வாங்கி கட்டிக்கிறானே. இவன் தான் மேதாவி நம்பர் 1, பேரு தீபக். இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அது யாருன்னா, அண்ணா கூலிங் வாட்டர் பாக்கெட் ஒன்று கொடுண்ணா. தம்பி கூலிங் வாட்டர் பாக்கெட் 2 ரூபா. ஏன் ஒரு வாட்டர் பாக்கெட் எல்லாம் 1 ரூபா தானே? கூலிங் 2 ரூபா, கூலிங் எல்லாம் 1 ரூபா. ஏன் அதே எப்படி? ஒரே வாட்டர் பாக்கெட் தானே? கூலிங் இருந்தால் ஒரு வேலை, கூலிங் இல்லைனா ஒரு வேலையா? ஒரு வாட்டர் பாக்கெட் மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸே 1 ரூபா தான் போட்டிருக்கு. நீங்கள் எப்படி 2 ரூபா வாங்கிக்கலாம்? கூலிங் வாட்டர் 2 ரூபா. சொன்னா வாங்கலாம் போயிட்டாரு. கடை வச்சு நடத்துறீங்களா இல்லை கட்ட பஞ்சம் நடத்துறீங்களா? நீங்கள் வச்சா சட்டன் பேசினுக்கிறீங்க. இப்போ சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். எங்கள் கடையில் வாட்டர் பாக்கெட் 2 ரூபா தான் சொல்லி பாருங்க. வர எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் ஆராஜமாக இப்போன்னு சொல்லி பாருங்க. கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்களா. தம்பி காசு தவிர எடுத்துன்னு போ. இந்தாங்க உங்கள் காசுலாம் தேவையில்லை. உங்கள் வாட்டர் பாக்கெட் நியாயமான விலை 1 ரூபா. இவன் தான் அடுத்த மேதாவி நம்பர் 2, சலீம். 1 ரூபாய்க்கு எவ்வளோ பேச்சு பேசுறான். இவன் இவ்வளோ பேச்சு பேசுறத பார்த்து இவனை ஒரு சமூக சீர்திருத்தவாதினோ இல்ல ஒரு ஹியூமன் ரைட் ஹோல்டர்னோ நினைச்சுக்காதீங்க. இவன் இவ்வளோ பேச்சு பேசுறதுக்கு காரணம் ஏன்னா இவங்கிட்ட 1 ரூபாய் தவிர வேற காசே இல்லை. நம்ம பார்க்க போற அடுத்த உச்சகட்ட மேதாவி யாருன்னா இவர் தாங்க. இவன் பொழப்பு ஒரு மானங்கட்ட பொழப்புங்க. நல்லா மூளையை கசக்கி 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 கவிதையா எழுதுவான். அதை என்ன செய்வான்னா, லவ்வை ப்ரப்போஸ் பண்ண போறியா, டெவலப் பண்ண போறியா? ப்ரொபோஸ் பண்ண போறேன் குரு. இது இது இந்தா இதை வச்சுக்க. 100 ரூபா எடு. 100 ரூபா போ. என்ன லவ் ப்ரப்போஸ் பண்ண போறியா, டெவலப் பண்ண போறியா? டெவலப் பண்ண பாஸ். இந்தா வச்சுக்க. காசை கொடு, காசை கொடு, காசை கொடு. நிறைய வருது. ப்ரப்போஸ் பண்ண போறியா, டெவலப் பண்ண போறியா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ண போறேன் பாஸ். இந்தா இதை எடுத்து போய் விடு. என்ன ஜீவரா வெள்ள பேப்பரா இருக்குது? ஐயோ வெள்ளை பேப்பர் கொடுத்துருமா? சரி சமாளிப்போம். ஃபர்ஸ்ட் டைம் தானே ப்ரப்போஸ் பண்ண போற. இதை கொடு. செருப்படியிலேருந்து தப்பிக்கலாம். இதுக்கு போய் 100 ரூபாவா? போடா போயிட்டே இரு. நான் சொல்லல மானங்கட்ட பொழப்புன்னு. இந்த மானங்கட்ட பொழப்பு பக்கத்துல என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடிக்கு. இவங்க 3 பேரும் இந்தியாவின் சிறந்த குடிமகன்கள். எப்படின்னா, மச்சான் இன்னையோடு இந்த கரும்பு பிடிச்ச கூடிய விட்றோம். ஆமாம் மச்சான், குடிக்கூடாது, தப்பு. தப்பு. ஆமாண்டா, இந்த குடிநிலை எவ்வளோ பிரச்சனை வருது தெரியுமா? உடல் வீணா போகுது, மனசு வீணா போகுது, உடம்பு வீணா போகுது. ஏன் இந்தியாவே வீணா போகுதுடா. போதே இந்த பாலா போன குடியை குடிச்சிட்டு பொண்ணு ரேப் பண்ணுறானுங்க. தெருவில் போகும்போது பைக்கில் இடிச்சு செத்து போய் எவனுக்கு தீனி போகிறானுங்க. இந்த பாலா போன குடினால எவ்வளோ குடும்பம் கஷ்டப்படுது தெரியுமா மச்சான்? இதோட கொடுமையான விஷயம் ஒன்று இருக்கு மச்சான். ஒரு அப்பன் குடிக்காரனா இருக்கனால அவன் புள்ள குழந்தை தொழிலாளர் மச்சான். ஆமாம் மச்சி, குடிக்கூடாது, தப்பு. நல்ல வேலை மச்சான், நம்ம இப்பயே மூச்சிக்கணும். இனிமேல் நம்மளும் குடிக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸையும் குடி விடக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? கட்டு மச்சான். ஆமாம் மச்சான், சூப்பர். இனிமே குடிக்கவே கூடாதுடா. மச்சான் சத்தியமாக இனிமேல் குடியே விடாரா? சத்தியம் பண்ண விடா. சத்தியம் மச்சான். குமுதா அன்பே குமுதா, சாரி குமுதா. மச்சி மணி என்னடா?
12வது மச்சி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 10ன்னு சொன்னேன். மச்சான் அது ஒன்றும் இல்லடா, நம்ம குச்சிக்கோம்ல, ஆ, அதனால டைம் ஸ்பீடாக போட்டே. போச்சா? போயிடுச்சு. குடிமகனே. பாத்தீங்களா, இவங்க 3 பேரும் இப்படிதாங்க. இவங்க இது வரைக்கும் 99 தடவை குடியை விட்டுருன்னு சொல்லி ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்க. ஆனா அது ஒரு தடவை கூட ஒரு நாளை தாண்டினது கிடையாது. குடிமகனே மச்சான் இனிமே குடியே கூடாரா? சத்தியாண்டா. சத்தியம்டா. எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு ஒண்ணுமே குடிக்கவே கூடாரா? சத்தியம்டா. கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு. சத்தியம்டா. இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு சரக்கை விடணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் இவங்க ஃப்ரெண்டு தாங்க. குப்பையில கிடக்கிற மாணிக்கம் மாதிரி இவங்க கூடயே சுத்தியும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத டீ டோட்டலருங்க. இவன் ஃப்ரெண்டுக்கு சுத்தமா குடிக்கிறதே பிடிக்காது. அவன் மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னா இவங்க கூடயே விடணும்னு இப்படி படாத பாடுபடுறானு. மச்சி இனிமே நம்ம குடியவே கூடாரா? அடிங்கடா சத்தியம். சத்தியம்டா. சத்தியம் மச்சான். தலையில அடிச்சான். இப்படிதாங்க ஒவ்வொரு தடவை இவங்க சரக்கு அழிக்க கூடாதுன்னு எடுக்கிற எல்லா ரெசல்யூஷனுமே கடைசியா ஊத்திக்கிச்சு. மச்சான் செம்மையாக குச்சிக்கிறோம். என்ன சொல்ல போகிறான்னு தெரில. என்ன பண்ணுறது? பார்த்துக்கலாம். மச்சி நம்ம வேணா போய் மீசையும் மரும் வச்சின்னு மாறு வருஷத்துல வருவோமா? பல்லு வேலையிலையா? அப்புறம் ஸ்கோர் பண்ணிக்க. மச்சான் 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 கதவை தர. தோரண்டா. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எப்படி வரோம் நம்ம நல்ல புள்ள மாரி. ஏய் யாரு? மச்சி ஒன்னதான்டா. மச்சி உண்மைதான்டா. மச்சான் ஒன்றுதான்டா. அங்கே யாரும் இல்லைடா. இன்னைக்கு மாடா குடிச்சிட்டு வந்திருக்கீங்க. குடிக்காதுன்னு சொன்னால் சத்தியமாக திருந்த மாட்டீங்களாடா? ஒவ்வொரு தடவையும் குடிக்கிறப்போ உங்கள் அப்பா அம்மாவை நினச்சி பார்க்க மாட்டீங்களாடா? சத்தியமாக அதை நினச்சிங்கன்னா பாட்டில் தொடவே மாட்டீங்கடா. இது ஏன்டா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஐயோ ராமா. அங்கே என்ன இருக்குன்னு இந்த சீவு சீவுது. பா மொட்டையும் சீவிட்டான். சாவி கொடுறா. வேறண்டா. சரிடா. போயிட்டு வா மச்சி. மச்சி போயிட்டான்டா. மச்சான் ரொம்ப நாள் கழிச்சு குடிக்கிறோம். பூஜை போட்டுருமா? போட்டுருவோம். கொடிகள் குவிந்தாலும் கோமகனை வரவே நாடியல் வினை தீர நான் வருவேன், நான் வருவேன், நான் வருவேன். யாரும் அவசரப்படாதீங்க, நானே எடுத்துறேன். மைக் 1, மைக் 2, மைக் 3. என்ன மச்சி கூலிங்கே இல்லை? Cheers. என்னடா கறி ஊறுகாய் மாதிரி வருமா?
எப்படி பாச்சு? தெரியல, நான் ஆடு அழைச்சி போட்டு போயிடுறேன். ஐயோ, எனக்கு தெரிஞ்ச பையன்தான்ப்பா. ஏன்டா பீர்வலி ஏத்துறானுங்க? ஏன்டா ஏத்துறானுங்க? ஏன்டா ஏத்துறீங்க? ஏன்டா பீர்வலி ஏத்துறானுங்க? ஏன்டா ஏத்துறானுங்க? ஏன்டா ஏத்துறீங்க? ஏன்டா பீர்வலி ஏத்துறானுங்க? ஹலோ தம்பி தம்பி, நான் கிரி அண்ணன் பேசுறேன்பா. யாரு? தம்பி, பக்கத்து ரூம்ல குடிக்கிறேனப்பா, கிரி அண்ணன். கிரிப்பா. சொல்லுண்ணா. உங்க ரூம்மேட் ஒருத்தன் இருப்பான்லப்பா. யாரு? பா, உங்க ரூம்ல ஒருத்தன் இருப்பான்லப்பா, டேவிட் யாருண்ணா? ஒருத்தன். டேவிட்டா? அவன் அடிபட்டு கிடக்குறான்ப்பா, ரோட்ல ஒரே ரத்தமா இருக்குப்பா. என்னது? பா, அவன் ரோட்ல அடிபட்டு கிடக்குறான்ப்பா. உங்க ரூம்மேட்ப்பா, டேவிட்ப்பா. யாருமே இல்ல, வாங்க. உங்க ஃப்ரெண்ட் இங்க ரோட்ல அடிபட்டு கிடக்குறான்ப்பா. இங்க யாருமே இல்ல, நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரி, வரணும். டேய் மச்சான். போடா, டேய் ஏய். மச்சான், எந்திரிங்கடா டேய். டேய் மச்சான், டேவிட் ஆக்சிடென்ட்டா. மச்சான், டேய் மச்சான், டேவிட் ஆக்சிடென்ட்டா. இப்போதான்டா கால் வந்துச்சு. என்ன சொல்ற? இப்போதான்டா கால் வந்துச்சு. மச்சான், உனக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? அவன் நம்ம ஃப்ரெண்ட்ரா, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. சார், தம்பி, பேஷண்ட்டுக்கு ஹெவியாக பிளட் லாஸாக இருக்குது. பேஷண்டோட குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஓ நெகட்டிவ். இட்ஸ் வெரி ரேர் குரூப். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரையா கால் பண்ணி இந்த பிளட் குரூப் உடனே ரெடி பண்ண பாருங்கள். அப்படி இல்லைனா சோஷியல் நெட்வொர்க்கில் ட்ரை பண்ணி இந்த பிளட் டோனரை உடனே ரெடி பண்ணுங்க. சார், ஏன் பிளட் குரூப் ஓட வேண்டியது சார், 2 கூட ஓடணும் சார். ஓ குட்னஸ், உங்கள் ஃப்ரெண்டு பொழைச்சிட்டா நினச்சிங்க. வாங்க. குடிச்சிருக்கியா? சார், நான் கம்மியாக தான் சார் குடிச்சிருக்கேன். என்கிட்ட தான் பிளட் எடுக்க. கம்மியாக குடிச்சாலும் சரி, அதிகமாக குடிச்சாலும் சரி, 24 ஹவர்ஸ்க்கு பிளட் கொடுக்க முடியாது. அவனை காப்பாற்றவே முடியாதாடா. ஒவ்வொரு தடவையும் குடிக்கிறப்போ உங்கள் அப்பா அம்மாவை நினச்சி பார்க்க மாட்டீங்களாடா? சத்தியமாக அதை நினச்சிங்கன்னா பாட்டில் தொடவே மாட்டீங்கடா. அது ஏன்டா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? டேய், என்னடா பண்ற? உர்ரா, அவனுக்கு உதவ ரத்தம் சாக்கடிக்க சமட்டான். உர்ரா போட்டோம். ஓ மச்சான், டாக்டரா? உங்கள் ஃப்ரெண்டுக்கு பொழைச்சிட்டாப்ல. ஹீ இஸ் ஆல் ரைட். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். இனிமேல் சத்தியமாக குடிக்க மாட்டேன். இனிமேல் இந்த குடியை நினச்சி பார்க்க மாட்டேன். ஆமாம் மச்சான். சத்தியமாக குடிக்க மாட்டேன். எத்தனை நாளாவது பார்த்து. உன்னை தொடாமல் என் இதயம் துடிக்கவே மாட்டுது. அதே நறுமணம். நானும் உங்கள் கூட சேர்ந்து குடிப்பேன்னு நினச்சே பார்க்கலடா. நண்டு வருது, நரி வருது. நோடா செல்லம். Cheers.
அசல் மாம்பழத்தின் சுவை மாசா. Kick some ass.